வணக்கம். ஆகாஷ் ஆர்பிஎம் யூடியூப் பிரைவேட் சேனல். எங்களுடைய இந்த பிரைவேட் சேனல் கடந்த 7 ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற நல்ல ஒரு காரியங்களையும், அதுபோல் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்காகவும், அது இல்லாமல் அவர்களுக்கு தமிழக அரசின் இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். அது இல்லாமல் எவ்வளவோ எங்களுடைய நல்ல வார்த்தைகள் தமிழக மக்கள் ஏற்றெடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். இதேபோல் நம் வாட்ஸ்அப் மூலம் எங்களுடைய ஒரு குரூப் ஒன்று கடந்த 7 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. குரூப்பின் பெயர் லைன் குரூப் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு குரூப்பாக தமிழகத்தில் இயங்கி வருகின்றது. அந்த குறிப்பின் மூலமாக எவ்வளவோ நம் தமிழ் மக்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்கின்றோம். அதுபோல் இன்று தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அதாவது பாரதிய ஜனதா பிஜேபியினுடைய பார்ட்டி மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு தாஸ்பாண்டி அவர்கள் தமிழகத்தில் இதுவரை தமிழர்கள் ஆளவில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். அது இல்லாமல் நம் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிராமணர்களும் நல்லவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அது இல்லாமல் மூத்த ஒரு தலைவராக இருந்தவர் நம் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய அவரையும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதில் இந்த 3 விதமான அவர் பேசிய வார்த்தைகளுக்கு எந்த அளவில் நீதி நியாயங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அது இல்லாமல் எங்களுடைய லைன் குரூப்பில் அவருடைய இந்த வாய் வார்த்தைகள் ஆடியோ வீடியோ மூலம் எங்களுக்கு தெரிய வந்தது. இதை தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அதாவது தமிழகம் இல்லாமல் பாரத நாட்டில் பிராமணர்கள் நல்லவர்கள் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு எங்களுடைய சேனல் மூலியமாகவும் அதுபோல் எங்களுடைய குரூப் மூலியமாகவும் அந்த வார்த்தைக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கின்றோம். காரணம் என்னவென்றால், பிராமணர்கள் எப்பொழுதும் நல்ல ஒரு படிப்பினையும், அது இல்லாமல் தமிழகம் இல்லாமல் பாரத நாட்டில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் என்பது தெரியும். அது இல்லாமல் உயர் நீதிமன்றம், அதுபோல தமிழகம் இல்லாமல் அனைத்து நீதிமன்றங்களிலும் ஒரு நீதிபதியாக விளங்கி வருவார்கள் பிராமணர்கள் என்பதும் தெரியும். அதற்கு காரணம், அவர்கள் இறை வணக்கத்தோடு எப்பொழுதும் இருக்கின்றார்கள். இறை வணக்கம், இறை மந்திரம், இறை நீதி, இறை உண்மை என்று அவர்கள் ஒருபோதும் தவறான இடத்தில் இல்லாமல் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் கருவலயம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் வரை செல்பவர்கள் பிராமணர்களே. அவர்கள் பாரம்பரியமாக படித்து வந்த அந்த இறை மந்திரம் அவர்களால் மாத்திரமே சரியான முறையில் ஒவ்வொரு ஆலயங்களிலும் சொல்லி அவர்கள் இறை வணக்கத்தை வெளிப்படுத்துவார்கள் என்பது தெரியும். ஆகையால் இது ஒரு வார்த்தை, உன்னதமான வார்த்தை என்பதும் தெரியப்படுத்துகிறோம். அது இல்லாமல் தமிழகத்தில் இருந்த தந்தை பெரியார் அவர்கள் வந்துட்டு ஒரு நாத்தியவாதி. அது இல்லாமல் அவர் திராவிடம் என்று சொல்லக்கூடிய அந்த திராவிட வார்த்தைகள் அவரால் நாம் தெரியப்பட்டிருப்போம். அது இல்லாமல் கல்விகளில் தமிழக மக்களுக்கு என்ன ஒரு நிலையான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் மூலியமாக இங்கே தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாத்தியவாதியும் அதை கலந்து திராவிடத்தையும் அவர் ஏற்றெடுத்து அதன் மூலம் தமிழக மக்களுக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகள் எவ்வளோ இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தந்தை பெரியாரை அவர் அருகாமையில் இருந்து பார்த்தது போல், அவருடைய பெயர் ராமசாமி என்று சொல்லுகின்றார். அவருடைய பெயர் ராமசாமி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தமிழக மக்களால், தமிழக பெருந்தலைவர்கள் மூலியமாக அவருக்கு சூட்டப்பட்ட அந்த ஒரு வார்த்தை, தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவதூறாக அவர் கருதி பேசியிருக்கின்றார். அதாவது பிஜேபியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் என்ற ஒரு இடத்தை அவர் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கின்றார் என்பது திரு தாஸ்பாண்டி அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இது இல்லாமல் தமிழகத்தில்
ஒருபோதும் தமிழகம் என்று சொல்லாமல் பாரத நாட்டில் ஜாதி என்ற ஒரு வார்த்தையும் அவர் உள்ளே இறக்கியிருக்கின்றார். அதாவது பிராமணர் என்பவர் ஒரு ஜாதி தான், அவர் உயர்ந்த ஜாதி. அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 10 ஜாதிகள் அவர்கள்தான் பாரத நாட்டிலும் நம் தமிழகத்திலும் சில தவறான செயல்களை எடுப்பார்கள், கொலை செய்வார்கள், குற்றம் செய்வார்கள். இது போன்ற செயல்களை இந்த 10 ஜாதியினர்கள் மாத்திரம்தான் செய்வார்கள். பிராமணர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்று அதில் ஜாதி உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார். அது எங்களுடைய சேனல் மூலம் திரு தாஸ்பாண்டி அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் வைக்கின்றோம். அது இல்லாமல் அவர் மூன்றாவதாக சொன்னது தமிழகத்தில் தமிழர்கள் ஆளவில்லை என்ற ஒரு சொன்ன வார்த்தை, அது ஒரு அவதூறான ஒரு பொய்யான வார்த்தை என்று நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். காரணம், அவர் சொன்னது போல் தமிழகத்தில் ஆட்சியில் தமிழர்கள் ஆளவில்லை என்றால் காமராஜர், அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், கலைஞர் மு கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இப்போ தமிழகத்தில் ஆட்சி கொள்ளக்கூடிய கலைஞர் ஐயா ஈன்றெடுத்த பிள்ளை திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் அனைவரும் தமிழர்கள் இல்லையா? இவர்கள் எல்லோருமே தமிழர்கள் தானே? ஏன் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆள முடியவில்லை என்ற ஒரு வார்த்தையும் ஒரு பொய்யான வார்த்தையாக வெளிப்படுத்துகிறோம் நாங்கள். அது இல்லாமல் அவர் உண்மையாக தமிழகத்தில் தமிழர்கள் ஆளவில்லை என்ற ஒரு முழு நோக்கம் இல்லாமல் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு கல்வி பயின்று பட்டாதாரி என்ற ஒரு பெயரையும் அவர் தமிழ் மக்கள் எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு தமிழகத்தில் சரியான முறையில் வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் உதாரணமாக எடுத்து சொல்ல வேண்டுமென்றால் தாஸ்பாண்டி அவர்கள் சொன்னது போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயர் துறைகள் இருக்கக்கூடிய இடத்தில், குறிப்பாக சொல்லப்போனால் ரயில்வே துறை என்று சொல்லக்கூடிய இடத்தில்